வணக்கம் நேர்களே, இது தந்தையின் பாட்காஸ்ட். நான் கார்கே. நீரின்றி அமையாது உலகுன்ற மாதிரி டோலின்றி அமையாது ரோடு அப்படின்னு மாறிடுச்சு. டோல் கட்டணம் பற்றின 2 புதிய செய்திகளை தான் பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து ஒருத்தர் மதுரைக்கு போகிறாருன்னா 700 ரூபாய், சென்னையிலேருந்து கோவை போகிறாருன்னா 1000 ரூபாய், சென்னையிலேருந்து நெல்லை போகிறாருன்னா 1200 ரூபாய். பரவாயில்லையே, ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸில் இவ்வளோதான் கட்டணமா அப்படின்னு கேட்டால் அதுதான் தப்பு. ஒருத்தர் சென்னையிலேருந்து மதுரைக்கு காரில் போகிறாருன்னா அவர் செலுத்தக்கூடிய ஒன் வே டோல் கட்டணம் மட்டுமே 700 ரூபாய். ரிட்டர்ன் வந்தால் அது அப்படியே டபுள். அதுக்கு மேலே அவர் போடக்கூடிய பெட்ரோல், டீசல், ஒருவேளை காரை ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாருன்னா அந்த ரெண்ட் சார்ஜ் தனி. இப்படி சுங்க கட்டணம்ன்றது அடிக்கடி பிரச்சனைக்குரிய ஒன்றாவே மாறி இருக்கு. காரணம் என்னன்னா, கப்பலூர் பக்கத்தில் அடிக்கடி போராட்டம், தேனியில் ஒரு டோல்கேட் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. இப்படின்ற செய்திகள் நாடாளுமன்றத்திலையும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. தனியார் நிறுவனங்கள் சுங்கச்சாவடிகள் அமைக்கிறாங்க, அவங்களுடைய ஒப்பந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் வசூலிக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது தணிக்கை இருக்கா அப்படின்னு நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டப்போ, ஒரு சுங்கச்சாலை அமைக்கிறது எவ்வளோ கடினம் தெரியுமா? முதல்ல நிலத்தை தேர்வு பண்ணணும், அந்த நிலத்தை கையகப்படுத்தணும், அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும், சாலை அமைக்கணும், பராமரிக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த ஒப்பந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அரசுகிட்ட கொடுப்பாங்க. அரசு கை காட்டக்கூடிய இன்னொரு நிறுவனமோ தொடர்ந்து அவங்க சுங்க கட்டணத்தை வசூலிப்பாங்க. ஏன்னா அந்த சாலைகளை பராமரிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு மத்திய நெடுஞ்சாலை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி விளக்கம் கொடுத்திருக்கார். அப்படின்னா சுங்கச்சாவடி, சுங்கச்சாலைகள் தொடர்ந்து இருக்க போகிறது அப்படின்றது அதனுடைய பொருள். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, 2008ஆம் ஆண்டு சுங்கச்சாவடி கொள்கை இதற்கான விடைய சொல்லுது. ஒரு நல்ல தரமான பயணத்திற்கு நல்ல தரமான சாலை வேணும். தரமான சாலை வேணும்னா அதுக்கு நீங்க கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு அந்த விதி சொல்றாரு. தொடர்ந்து அமைச்சரே இதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்கிறாரு. இந்த மாதிரியான பிரச்சனைகளை களைய, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நாங்க புதிய கொள்கை ஒன்றை கொண்டு வர போறோம் அப்படின்றாரு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் சொல்றாரு, நியாயமான சலுகை வழங்கப்படும் அப்படின்றார். அப்படின்னா புதிய சலுகைகள் காத்திருக்கிறது சுங்கச்சாவடியில. சரி, இந்த சுங்க கட்டண பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, புதிய கொள்கையில நிறைய தீர்வு இருக்குன்றாங்க. என்னென்ன தீர்வு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்னா, அமைச்சரே ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காரு, 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி அமைக்க நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய 2008ஆம் ஆண்டு கொள்கை அதுக்கு இடையூறாக இருக்கு அப்படின்றாரு. அதனால புதிய கொள்கையில் 60 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட்கள் அமைக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட சாலையில் முழுசாக பயணிக்காம ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 5 கிலோமீட்டர் பயணப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சாலையில் இறங்கி ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஃபுல் கட்டணம் வசூலிக்கிறாங்க. இதில் நெடுநாளாக மக்களுக்கு பல அதிருப்தி இருக்கு. இதை போக்குறதுக்காக அவர் எவ்வளோ தூரம் நெடுஞ்சாலையில் பயணப்பட்டிருக்காரோ அதற்கான கட்டணம் மட்டும் வசூலிக்கிறது. அதுவும் சுங்கச்சாவடி மூலமாக இல்லை, சேட்டலைட் பேஸ்டா, அதாவது உங்களுடைய வாகனத்துக்கும் சேட்டலைட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். இதன் மூலமாக உங்களுடைய வாகனம் எவ்வளோ தூரம் அந்த ஹைவேல வந்திருக்குன்றதை பார்த்து அந்த கட்டணம் மட்டும் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்குவாங்க அப்படின்ற விஷயங்களும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கு. அது பற்றியும் இந்த கொள்கையில் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. மூணாவது, மாதாந்திர பாஸ் மாதிரி வருஷத்துக்கு ஏதாவது பாஸ் இருக்குமா, ஆயுளுக்கு ஏதாவது ஒரு பாஸ் இருக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கிறவங்களுக்கு சமீபத்தில் ஒரு ஹிண்ட் கிடைச்சது. 3000 ரூபாய்க்கு இயர்லி பாஸ் கொண்டு வர போறாங்க, 30,000 ரூபாய்க்கு ஆயுள் முழுவதும் பயணிக்கக்கூடிய பாஸ் கொண்டு வர போறாங்க அப்படின்ற விஷயம் வெளிப்பட்டது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை, என்ன ரேட்டு, அது குறிப்பிட்ட சுங்கச்சாவடியா இல்லை எல்லா சுங்கச்சாவடிக்கும் சேர்த்து ஒரே அமௌண்ட்டா அப்படின்றதுல ஒரு தெளிவு இல்லை. அதுவும் இந்த புதிய விதிகளில் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல ஏப்ரல் 1ஆம் தேதி தமிழ்நாட்டில் 40 சுங்கச்சாவடிகளுக்கு கட்டண உயர்வு வரப்போகிறது. தமிழ்நாட்டில் மொத்தமாக 78 சுங்கச்சாவடிகள் இப்போ இருக்கு. இந்த சுங்கச்சாவடிகளில் வருஷத்துக்கு ஒரு முறை கட்டண உயர்வு இருக்கும். சரிபாதியா பிரிச்சுக்குவாங்க. இப்போ முதல் முறை அப்படின்றப்போ 40, அடுத்து செப்டம்பர் மாதம் 38. இதில் குறைந்தது 5 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 75 ரூபாய் வரை கட்டணம் உயரப்போகிறது. ஒவ்வொரு வருஷமும் இந்த கட்டணம் உயர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி பார்த்தா காருக்கு 5 ரூபாய் கூடும். அதே நேரத்தில் மல்டி ஆக்சில் லாரிக்கு 75 ரூபாய் கூட போகுது வரக்கூடிய 1ஆம் தேதியில இருந்து. கடந்த வருஷம் மட்டும் 64,000 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற கேள்வி இருக்கப்போ, எந்த மாநிலம் அதிக டோல் கட்டணத்தை வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னா, நாட்டிலேயே முதலிடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்கு. 6,961 கோடி ரூபாயை கடந்த வருஷம் உத்தரப்பிரதேச டோல்கேட்ஸ் வசூல் பண்ணியிருக்கு. 2வது இடத்துல ராஜஸ்தான், 3வது இடத்துல மகாராஷ்டிரா, 4வது இடத்துல குஜராத், 5வது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடு வசூல் பண்ணது 4,221 கோடி ரூபாய். இந்த 4,221 கோடி ரூபாயை 78 டோல்கேட் மூலமா வசூல் பண்ணியிருக்காங்க. இந்த 78 டோல்கேட்டும் அடுத்து 90 டோல்கேட்டா மாறப்போது, அதுக்கான வேலையும் நடந்துட்டு இருக்கு. இப்படியே இந்த கட்டணம் உயர்ந்து 2030 வருஷம் ஒட்டுமொத்த டோல்கேட் வசூல் ஒரு வருஷத்துக்கு
1,30,000 1,40,000 கோடி ரூபாயா இருக்கும் அப்படின்னு அந்த துறையுடைய அமைச்சரே சொல்றாரு. வர இருக்கக்கூடிய புதிய கொள்கை கட்டணத்தை குறைச்சு பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்க போதா, இல்ல நிர்ணயிச்சிருக்கக்கூடிய இலக்குகளை அடையிறதுக்காக கட்டணத்தை உயர்த்தி புதிய பிரச்சனையா உருவாக போகுதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.